இந்து மக்கள்ல கோடாறு கோடி மக்கள் தன்னுடைய வாழ்நாள்ல இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை செஞ்சிட்டமேனு உளவியல் ரீதியா மனசுல எவ்வளவு பாதிப்பு வரும். மாட்டினுடைய அடிப்பகு வயிற்றில் இருக்கக்கூடிய கட்டி கொழுப்பு இதை உருக்கி அந்த பாமாயில ஊத்திருக்காங்க. விசிகா கட்சி தலைவர் திருமா மாத்திரம் எல்லாம் எனக்கும் விலங்கு மாட்டு கொழுப்பு இருக்குண்ணா. முஸ்லீம்கள் கிட்ட போய் திருமாவளவன் போயிருந்து பாய்கள் நீங்க எல்லாரும் பன்னி கொழுப்பு இருந்தா பரவாயில்ல தின்னுங்கன்னு சொல்லுவாரா? உதயநிதி துணை முதல்வர் அவர இது செல்வ பெருந்தகை விசாரிக்கணும்னு சொல்றாங்க. ஆம்ஸ்டாங் கொலை, அது இந்த கொலை வழக்குல சொன்னது மாயாவதி. இது ஆம்ஸ்டாங் கொலை விஷயம் இப்ப அதிகமா செய்தியாக்கப்படவில்லை. திமுக அதை அழுத்துகிறது என்ற செய்தி வருது. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதி இன்றைய அரசியல் நிலவரங்களை மூத்த பத்திரிகையாளர் சுபியான் சார் விவாதிப்ப வரணும். வணக்கம் சார். குட்டிக்கணும் சார். பரபரப்பா இருக்கு. நம்ம 2 நாள் ஆச்சு பார்த்து. ஆமா சார். இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் முக்கியமா நிறைய விஷயம் நீங்க வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். இன்னைக்கு முதல்ல அந்த லட்டு விவகாரத்தை நீங்க பேசி ஜெம் டிவில விளக்கமா போயிட்டு இருக்கு. லட்டுடைய பாரம்பரம் பத்மாவதி தாயாருடைய கையில கொடுத்தது. அதனுடைய கலப்படம் சோயாபீன்ஸா, மாட்டு கொழுப்பா அல்லது பன்னி கொழுப்பா அல்லது மீன் எண்ணெயாங்கிறது வேற விவகாரம். இப்ப இதுல மத அரசியல் இருக்குதாங்கிறத தாண்டி இதுல ஒரு அரசியலை பத்தி நம்ம பேசுவோம். லட்டுவை பத்தி நீங்க சிறப்பா பேசிட்டீங்க. உங்களுடைய பேச்சை காப்பி பண்ணி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சேனல்ல அப்படி போட்டிருக்கிறாங்கிறது எனக்கு தெரியுது. நான் அதை பார்த்துட்டேன். சரி, அதை பத்தி நம்ம சந்தோஷம். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை சுப்பாரெட்டி என்ன சொல்றாரு, உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கூட்டு வந்து மலைக்கு மேல வந்து சத்தியம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு ஜெகன்மோகன் ரெட்டி மேல. நீ ஏன் இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு மெலசிஸ், ஒரு மோசமான பொலிட்டிக்ஸ் பண்றீங்க அப்படிங்கிறாரு. நேற்று இந்த பழனியில அறங்காவலர் குழுவாக இருக்கக்கூடிய அந்த கம்பெனி பேர் என்னது, நெய் சப்ளை பண்றது, ஏஆர் வந்து மறுத்துட்டாங்க. இந்த அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் நேற்று சொல்லிட்டாங்க, நாங்க ஜூன் ஜூலைல கொடுத்த சப்ளை எங்கள்கிட்ட இருக்கு, சாம்பிள் சர்வே இருக்கு, நாங்க எதுக்கும் ரெடி அப்படின்ட்டு ஓபன் ஸ்டேட்மெண்ட் has been made behalf of the ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா பின்னாடி இருந்து கையெடுத்து கும்புறான், வாய் எதுவும் திறக்காத. அது ஒரு சந்தேகம் தெரியல. ஏன்னா அது எங்களுக்கு காரணம் சொன்னது இல்ல. ஏன்னா நம்ம பேசிட்டே இதை நோண்டிட்டே வளரிட்டா அது சரி. இப்ப என்ன நமக்கு தகவல் அப்படின்னா, நேற்று நான் ஒரு முக்கியமாக ஒரு பெரும் இயக்க தலைவரை பேட்டி கண்டேன். அவர் வந்து பால்வளத்துறை சார்ந்தவர், ஐயா பொன்னுசாமி. அவர் முக்கியமா எல்லாத்துக்கும் தெரியும். அவர் நம்ம ஜெம் டிவிக்கு வர சொல்லியிருக்கோம், வருவார். அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொன்னா, இந்த ரிப்போர்ட் வந்து ஏன் குஜராத்லேருந்து வந்தது அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அதுக்கு கவுண்டர் கொடுத்த நுகர்வோர் சங்கத்துல என்ன சொன்னாங்கன்னா, இந்த பர்டிகுலர் டெஸ்டுக்கான ஒரே லேபரேட்டரி குஜராத்ல தான் இருக்கான். ஆமாங்க சார், கரெக்ட் தான். அது பேர் எனக்கு கொஞ்சம் ஞாபகத்துக்கு மக்களுக்கு புரியும். பால்வள பரிசோதனை முன்ன கேட்ட நம்ம இங்க கொரோனா இருக்கா, என்ன வைரஸ் இருக்கு, நிபா வைரஸ் இருக்கா, இப்படி எல்லாம் டெஸ்ட் பண்ணோம்னா பூனாக்கு தான் அனுப்பணும். ஆமா, அப்ப புனேல அதுக்கான ஃபெசிலிட்டி அங்கதான் இருக்கு. அது பேரு டிடிபி எல்லாம் ஒரு டெஸ்ட். ஆமா, சோன்சோ டெஸ்ட். பெரிய இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்கதான். ஆனா எங்க இது இப்போ இதுல வருத்தம் என்ன தெரியுமா எனக்கு, அது அரசியலை பத்தி நான் பேச முன்னாடி எனக்கு ஒரு செய்தியாளனா நம்பிக்கை இருக்கு இல்ல, உங்களுக்கு ஒரு செய்தியாளனா நம்பிக்கை இருக்கு இல்ல, தவிர நம்பிக்கை கொண்ட மக்களுடைய உணர்வுகளை நாம மதிச்சே ஆகணும். நல்லா கவனிங்க. நான் இந்த செய்தியில சொல்றது, இந்த லட்டுவை சாப்பிட்றவன் எல்லா இந்துக்களும் அவன் கறி சாப்பிட்டாலும் மீன் சாப்பிட்டாலும் திருமலைக்கு போவதற்கு 1 வாரத்துக்கு முன்னாடி, 10 நாளைக்கு முன்னாடி, 1 மாசத்துக்கு முன்னாடி விரதம் இருக்கிறத பார்க்குறோம். நல்லா கவனிங்க. அப்படி பரிசுத்தமா போறவன் அதுல ஆச்சாரமான பல குடும்பங்கள் பன்றியின் கொழுப்பை ரெண்டிங் பிக் பண்ணி, அது மட்டும் இல்லாம டெலோ, பீஃப் டெலோன்னா என்னங்கிறது இங்கிலீஷ்ல போட்டிருக்கான். நான் தமிழ்ல அதை என்ன சொல்றோம்னா, மாட்டினுடைய அடிப்பகு வயிற்றில் இருக்கக்கூடிய கட்டி கொழுப்பு இதை உருக்கி அந்த பாமாயில ஊத்திருக்காங்க. நெய்யில இல்ல, பாமாயில ஊத்திருக்காங்க. பாமாயில் நெய் போட இல்ல, பாமாயில ஊத்தி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நெய் எல்லாம் போட்டு தான் அந்த 320 ரூபாய்க்கு சப்ளை பண்ணிருக்கான்.
ரிப்போர்ட் அப்படிதான் கொடுத்துருக்கு. அந்த ஏஆர் வந்து பிளாக் லிஸ்ட் கம்பெனின்னு ஒரு செய்தி வருது வட இந்திய இங்கிலீஷ் பேப்பர். ஆமா, இப்போ 475 ரூபாய்க்கு இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கான். ஆமா, 320க்கு பர்ச்சேஸ் பண்ணி தான் இந்த குழப்பம். ஆமா. இப்ப 475க்கு திருமலை பர்ச்சேஸ் பண்ணது தேவதாசம் போர்டு வந்து அறிவிப்பு செஞ்சுட்டாங்க. ஆமா, அது கர்நாடகால இருந்து கர்நாடகாவில இருந்து. சரியா? ஆமா. இப்போ நான் என்ன சொல்றேன் மிஸ்டர் குட்டிக்கண்ணன், பல பேர் என்ன செய்வாங்க, தன்னுடைய மரணத்தினுடைய கடைசி பகுதி காசியா இருக்கணும் அப்படிங்கலாம் ஒரு ஆன்மீக பக்தர்களுடைய நம்பிக்கை. பல பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்லது மற்ற ஏனைய மக்கள், இந்து மக்கள்ல கோடானு கோடி மக்கள் தன்னுடைய வாழ்நாள்ல இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை செஞ்சிட்டமேனு உளவியல் ரீதியா மனசுல எவ்வளவு பாதிப்பு வரும். நான் கேட்கிற பதில் சொல்லுங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், அதை மட்டும் கேட்கிறேன். ஆமா, உளவியல் ஐயோ பண்ணி கொழுப்பு தின்ட்டமோ. நான் ஒரு விஷயம் சம்பவத்தை சொல்றேன் ஐயா. நான் வந்து எனக்கு பன்றி ஆகாது ஒரு பேச்சு சொல்றேன். அது மாதிரி ஒரு நண்பர் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோயில் ஒரு ஹோட்டல் கொண்டு போனாரு. சென்னையில பெரிய ஹோட்டல், பிரமாதமா இருக்கு. அப்பதான் சென்னைக்கே வந்திருக்க ஒரு 30 வருஷம் இருக்கும், 32 33. ஃப்ரைட் ரைஸ்லாம் பிரமாதமான டேஸ்டா இருக்கும். அப்போ 40 ரூபா, அன்னைக்கு அது 450 ரூபா. அப்போ அவர் திடீர்னு பார்க்குறேன் போர்க்குன்னு போட்டிருக்கான். உடனே எழும்பிட்டேன், இங்கே வாப்பா இந்த போர்க்கு இருக்குன்னா அந்த எனக்கு சாராயெல்லாம் ஒப்பேற. நான் போயிட்டேன். அதில் தண்ணி எல்லாரும் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க, நான் அந்த இதெல்லாம் போக மாட்டேன். அப்போ அவர் என் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, உட்காருங்க சார், நீங்கள் தனியாக உட்காருங்க. நான் இல்லை சார், அவர் என் ஹோட்டலுக்காக இல்லை. அது மாதிரி நான் வந்து உளவியல் ரீதியாக எனக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் சம்மந்த மாட்டேன். யாராவது மது பரிமாற இடத்துல போய் உட்கார்ற பழக்கம் இல்லை. அதே மாதிரி இது ஏன் சொல்கிறேன், நம்முடைய நேயர்கள் நம்மளை அறிஞ்சிருப்பாங்க, குட்டிக்கண்ணனே அறிஞ்சிருப்பாங்க, சுஃபியானே அறிஞ்சிருப்பாங்க. எவ்வளோ உளவியலாக பாதிக்கப்படும் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை சார், கொஞ்சம் கேள்வி அதிகமாக வச்சுட்டேன். இல்லை உண்மையில உளவியல் ரீதியாக பாதிக்கப்படும் சார். உன்ன கேட்டால் இப்போ நம்ம பேசுறது புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதம், ஆமா, இதுக்கு பெருமாளுக்கான மாதம். அது திருப்பதி ஏழுமலைக்கான உகந்த மாதம். நெய்வேத்தியெல்லாம் நடக்கும். ஆமா, அது ஒன்ன கேட்டா இந்த ஒரு மாசத்துல நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்க. அப்ப எவ்வளவு இதா, எவ்வளவு கஷ்டம். ஆமா, இந்த செய்தி எவ்வளவு கஷ்டம் இல்ல. அதுவும் புரட்டாசி மாசத்துல நான்வெஜ்ஜே இது பண்ண. அதுவும் சனிக்கிழமை வந்து பெருமாள் பயங்கரமா வணங்குவாங்க. பெருமாள் உன்னம் கேட்டுக்கினா வாடிக்கைன்னு அடுத்தது அதிகமாக வருமானம் இருக்கிற 2வது இடத்துல திருப்பதி. எவ்வளவு பெரிய கோயில் அது. ஒன்லி இந்து, அது கிறிஸ்டியன் ஆர்சி, அதுக்கு ஹெட் குவார்டர் வாடிக்கன். ஆமா, மக்கா வந்து இஸ்லாமியருக்கு. ஆனா அப்ப கூட இது கலெக்ஷன்ல இதுல பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது 2வது இடத்துல இருக்கு சார். 500 கோடி ரூபாய்க்கு வருஷத்துக்கு லட்டு. ஆமா, 175 கிராம் சார் ஒரு லட்டு. ஆமா சார், 70 ரூபாய்க்கு 4 லட்டுன்னு வந்திருக்கு தகவல். அது உண்மைதான். அப்போ ஒரு லட்டு 18 ரூபா கணக்கு. ஆமா சார். அப்படமா 24 மணி நேரம் அன்னதானம் அங்க. ஆனா அன்னதானம் வைக்கிறத டிவியில பாக்குறோம், அவ்வளவு நீட்டா இருக்கும். எந்த ஒரு இது இருக்காது எதுவும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம என்ன தெரியுமா சொல்லிட்டு இருந்தாங்க, திருப்பதி நல்ல காலம் ஆந்திராவுக்கு போயிடுச்சு, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது. தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தா திருப்பதியை ஒண்ணுமில்லாத செஞ்சிருப்பாங்க. திராவிட கட்சி ஸ்வாகா பண்ணிட்டு இருப்பாங்க. டெய்லி செய்தியா இருக்கும். ஆமா, இந்த இந்து முன்னணிக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். இல்ல ஒரே திருப்பதியில போராடிட்டு இருப்பான். ஆமா, தமிழ்நாடு இந்து முன்னணி ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன், எல்லாம் நண்பர்கள் தானே. ஆமா, ஏற்கனவே பழனி நவபாசன் சில திருச்செந்தூர் முருகர் வேலு எவ்வளவு இது ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு இங்க பழனி பஞ்சாமிர்தம் ரொம்ப ஃபேமஸ். நீங்க கேரளா எடுத்த ஐயப்பனுக்கு அந்த பாயசம், அந்த இது அப்படி இருக்கு. நம்ம பார்த்தசாரதி கோயில்ல புளியோதரை, திருநெல்வேலி பார்த்தசாரதி கோயில்ல புளியோதரை சார் பிரமாதமா இருக்கு. ஆமா, அதுக்கு மதுரை மீனாட்சியில அதே மாதிரி ஒரு இது இல்ல. இருந்தாலும் லட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ் உண்மையில. ஏன்னா இது ஜெகன்மோகன் இது வந்து நடந்திருக்கலாமோ சந்தேகம் இருக்கு. ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க தான் பதில் சொல்லுங்க. குஜராத்தில் வந்தது போனது நாளைக்கு இட்ஸ் மேபி a proof or not, அது ப்ரூஃப் இல்லை. அதுக்கப்புறம் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வில் கன்சிடர் தட். அவங்க கண்டிப்பாக அதை எடுக்க போகிறாங்க. கடைசியில் ஒய் ஷர்மிளா வந்து இதை சிபிஐ கையில் கொடுக்க சொல்கிறாங்க, காங்கிரஸ் கட்சியும் சொல்லிட்டு. அது எடுத்த பிறகு தட் மே பி கோயிங் ஆன், அரசியல் அது போகுது. ஆமா, நான் என்ன நினைக்கிறேன், இந்த ஹிந்து போலரைசேஷன் வருது இல்ல, இதுல நாயுடுவும் நம்முடைய யாரு நம்ம பிஜேபியும் ஒருங்கிணைந்து வருவதை பார்த்தால் இவர்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிட்டு. ஆமா, நீங்க என்ன சொல்றீங்க? கட்டாயம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அப்ப இந்தியா கூட்டணி அலம் பிரிஞ்சு அது வாய்ப்பு இல்லை, உறுதியா நான் சொல்றேன். ஆமா, இந்த நெய் விவகாரத்தில் மாட்டு கொழுப்பு இருக்கோ பன்னி கொழுப்பு இருக்கோ வந்து மீன் கொழுப்பு இருக்கோ, அது விவகாரத்தை தாண்டி நாயுடுக்கும் பிஜேபிக்கும் ஒர்க் அவுட் கெமிஸ்ட்ரி ஓகே.
சார் ஓகே சார், ஓகே இல்ல எப்பயுமே அவர் வந்து தன்னுடைய ஸ்டேட்டை டெவலப் பண்றது எதுக்காலும் செய்வார். இப்ப அவர் விட மாட்டார். இங்க விட்டா அவருக்கு மதிப்பு கிடையாது, இவர்ட்ட ஆட்சியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆமா இல்ல, ஏன்னா பயங்கரமா தோத்து போயிட்டார் ஜெகன்மோகன் கிட்ட. எதிர்க்கட்சி கூட ஆக முடியாது. என்னப்பா என்ன மன வருத்தம்னா தன்னை பிடிச்சி உள்ள வச்சார் சார். அதுதான் பெரிய வருத்தம். 2 மாசம் உள்ள இருந்தார் சார், ஏதோ உள்ள வச்சிருந்தாரு. அதுவும் நல்ல ஒரு ஸ்கீம் தான், எஜுகேஷனுக்கு நல்ல பைப்பர்ல நல்லா இது கொடுக்கணும்ட்டு. அந்த இதுல ஒரு பெரிய விஷயத்த நான் சொன்னேன். அந்த தலைவரலாறு நீங்க படிச்சிருப்பீங்க. பத்மாவதி தாயாருடைய காலத்துல 1800களுக்கு அப்புறம் 1984 வரைக்கும் கட்டையில தான் செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எல்பிஜி பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் நெய் செய்யப்படுகிறது. 3 கன்வேயர் பெல்ட், ஒன்னுல பூந்தி, ஒன்னுல லட்டு, ஒன்னுல பேக்கேஜ். அம்பானி நிறைய கொடுத்திருக்காரு. இவ்வளவு சர்வதேச தரச்சான்றிதழ் இருக்கின்றது. யாரும் அதை செஞ்சு விற்க முடியாது. அதெல்லாம் சர்வதேச புவிசார் குறியீடு, அது யாருமே செய்ய முடியும். யாருமே உலகத்துல வேற எங்கேயும் செய்ய முடியாது. ஆனா இந்த செய்தி உண்மையா? ஆனா எனக்கு தெரிய ஒரு 99% பொய்யான செய்தியா தான் இருக்கும். உளவியல் ரீதியாக நம்முடைய பக்த கோடிகள் கஷ்டப்படக்கூடாது, பாவம். நாங்கள் பண்ணிய திட்டமோ, ஐயோ மாட்டுக்கறியை திட்டமோ, மாட்டு கொழுப்பு திட்டமோ, மீன் எண்ணெய் திட்டமோனா உளவியல் ரீதியாக சேர்த்து போயிடுவாங்க. அதுவும் வயதான பெண்கள்லாம் இன்னைக்கே பல குடும்பங்கள்ல ரொம்ப சங்கடம். பல மொத்த அரசியல் கட்சி எதிர்ப்பு தெரிஞ்சிருக்கு. இப்ப விசிக கட்சி தலைவர் திருமா மாத்திரம் எல்லா இனிப்பிலும் விலங்கு மாட்டு கொழுப்பு இருக்குந்தா. இது என்ன சார் இது? அவனுடைய நம்பிக்கை, அவன் நம்ம தலைவர். நான் என்ன கேட்குறேன், ஒரு இஸ்லாமியர் இருக்காரு, அந்த இடத்துல போய் எல்லா இதுலேயும் பன்னி கொழுப்பு இருக்குன்னு தின்னா பிரச்சனை வருங்கிறது தெரியாதா? நான் கேட்குற பதில் சொல்லுங்க. ஒரு செய்தியால் சத்தியத்தை தான் பேசணும். எப்போ மதம் முஸ்லீம்கள் கிட்ட போய் திருமாவளவன் போயிருந்து, பாய்கள் நீங்கள் எல்லாரும் பன்னி கொழுப்பு இருந்தால் பரவாயில்ல தின்னுங்கன்னு சொல்லுவாரா? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க. பன்னி ஹராம், பன்னின்னு சொன்னாலே பாய்களுக்கு ஆகாது. நம்ம என்ன யாருமே வந்து தப்பாக நினைக்க மாட்டாங்க. டிவியில் எல்லாம் பேசுவேன். அப்போ அது என்ன பேச்சு? அது நான் மறுபடியும் சொல்கிறேன், உண்மையான மனிதன் யாருன்னா சக மனிதர்களுடைய உணர்வுகளை மதிப்பவன் தான் மனிதன். அவன்தான் கடவுளுக்கு நெருக்கமானவன். என்னுடைய கொள்கை வேற, ஆனால் உங்களுடைய கொள்கை வேற. ஆகவே இது ரொம்ப வருத்தம். இந்தியாவுடைய ஒரு சத்தியமான சிட்டிசனாக அந்த நாட்டை நல்லா இருக்குன்னு விரும்பக்கூடிய, இங்கேயே அழிஞ்சு இங்கேயே மண்ணோடு மண்ணாக மரணித்து போகணும்னு நினைக்கக்கூடிய நான் ஒருத்தன் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு புனிதமிக்க இடங்களை களங்கப்படுத்தக்கூடாது. நல்ல செய்தி வரணும். அதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் வந்து என்னங்கிறத இதோட நிறுத்திக்கலாமா? இல்ல இது நிறுத்திக்கலாம். அடுத்த செய்திக்கு போகலாம் சார். இப்ப காஷ்மீர்ல அசம்பிளி எலெக்ஷன் நடந்தது. ஆமா சார். ஃபர்ஸ்ட் போல் முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் போல் முடிஞ்சிச்சு. ஆமா, ஒன்னு ரெண்டு. ஆமா, 15ஆம் தேதி முடிஞ்சு போச்சு. இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து பிஜேபி எப்படியாவது ஜெயிக்கணும்ட்டு பாக்குது. நிறைய தொகுதியில போட்டிட்டு இல்லையே. இல்ல, காஷ்மீர்ல 23 தொகுதி போட்டிடல. அதைத்தான் கேட்கிறேன், எப்படி பார்லிமெண்ட் 3 தொகுதியில போட்டிடல. ஆனா உன்னங்கிட்ட அங்க இந்தியா கூட்டணி உள்ள ஃபருக் அப்துல்லா காங்கிரஸும் இதுல ஏற்கனவே பேசியிருக்கோம் டீடைல். ஃபருக் அப்துல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா சொல்லி. ஆனா மெஹபூபா தனி நிக்கிறாங்க. அதனால ஓட்டு ஸ்பிரிட் ஆகும், அது நமக்கு வாய்ப்புன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது ஒண்ணு. உன்னங்கிட்ட காஷ்மீர்ல தனக்கு ஆதரவு இல்ல போனாலும் இது இல்லைனா, ஆனா ஜெயில இருந்தே ஜெயிச்ச எம்பி எலெக்ஷன்ல அது உமர் அப்துல்லா தோக்கடிச்சவர். எந்த ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் அவரை இமிடியேட்டா பெயில் அனுப்பிச்சு இன்னைக்கு இது பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய பெயர் ஷேக் அப்துல் ரஷீத். அவர் வந்து டெரர் ஃபண்டிங் அவர் வந்து ஹி ஹேட் பீன் அரெஸ்டட். ஆமா, ஜெயில தூக்கி போட்டாங்க. இப்ப அவர் வெளியே வந்து விகரஸா பேசிக்கிட்டு திரிகிறார். அவருடைய கட்சி போட்டி இருக்கா. ஏன்னா அவர் ஜெயிச்சு அப்படி வந்தா அவர் கூட கூட்டணி வச்சு, யாரு ரஷீத் கூட்டணி யார் வைக்கிறது? பிஜேபி. அதுதான் அவரு போட்டாலும் அதெல்லாம் மறந்து போயிடும். வைகோவை ஜெயில தூக்கி வச்சாங்களே, 19 மாசம் உள்ள இருந்தாரு. அப்புறம் அம்மாவுக்கு நெருக்கமா ஆகலையா? ஆமா, அது அரசியல்ல இதெல்லாம் சகஜம்தான். ஷேக் அப்துல் ரஷீத் வந்து டெரர் ஃபண்டிங்ல இருந்து அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாலும் இப்ப அவர் தனித்து ஜெயிக்கும் போது அவரோட ஜாயின் பண்ணலாம் என்று பிஜேபி எலெக்ஷனுக்கு அப்புறமா இருக்கலாமே. அது தானே. ஆமா, நீங்க வாங்க சார், தப்பா நினைச்சுக்கிடாதீங்க, நீங்க முக்கிய பதவி நீங்களே சிஎம் எப்படி இல்ல, அவங்க தான் உள்ள போய் எடுத்து போட்டாங்க. ஆனால் அந்த அளவுக்கு தேசிய மாநாட்டு கட்சியை விட, காங்கிரஸை விட அப்துல் ரஷீத் ஒரு வலிமையான பாரமுள்ள கேள்வி நமக்கு எழுகிறது அல்லவா? ஆமா, என்ன? ஏன்னா முன்னங்கிட்ட அவரு எங்க
தீகார் ஜெயில இருந்து ஜெயிக்கிறார் சார். எந்த ஒரு பிரச்சாரத்துக்கு போல, எந்த ஒரு இதுக்கும் போல சார். அதுவும் யாரு அவரை எதிர்த்து நின்றது யாரு? உமர் அப்துல்லா. அதான் ஷேக் அப்துல்லாவுடைய இவர் ஃபரூக் அப்துல்லாவுடைய மகன். அவர் காஷ்மீர் சிஎம் இருந்தவர். தேசிய மாநாட்டு கட்சி தான் தெரியுமே. அவரையே தோக்கடிச்சார், எந்த ஒரு பிரச்சாரம் போகுதுன்ட்டு. அவரை இது பண்ணி இப்ப வந்து எப்படிலாம், அதாவது பிஜேபி இல்ல சார், குறிப்பா பிஜேபி இது வந்து எப்படியாவது ஆட்சி அமைக்கணும் என்ன காலம் செய்வாங்க சார். எந்த லெவலுக்காலும் போவாங்க கிடையாது. பிஜேபி வந்து கொஞ்சம் அதிகமா செய்யறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், பிஜேபி அத்துமீறி பல நடவடிக்கைகளை, ஆர்எஸ்எஸ்க்கே பிடிக்காத நடவடிக்கைகள் என்ன நடந்துச்சு தெரியுமா? உத்தவ் தாக்கரே அரசாங்கத்தை கலைச்சது. ஆமா, இன்னைக்கு மோகன் பாகவத் அது பெரிய தப்புங்கிறார், பிளண்டர் மிஸ்டேக். ஆமா சார், யாருக்கு நான் சொல்லல, ஆர்எஸ்எஸ் சொல்லுது. நீ இப்படி பண்ண அவங்க இந்துத்துவ அடிப்படைவாத செய்யல, கடைசியில் அதை விட்டு வெளியேற்றிட்டேன்னு ஆர்எஸ்எஸ்க்கு கட்டும் கோவம். அப்போ பிஜேபி செல்லாது. அது என்னன்னா, அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து தான் நாங்கள் தான் கட்சின்னு கொண்டு வந்து தான் இப்போ பிரச்சனை ஆகிப்போச்சு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக போகிறது. இதே மாதிரி 356 பொம்மை கேஸுக்கு முன்னாடி வரைக்கும் காங்கிரஸ் கட்சி இந்த கொடுமையை தான் செஞ்சாங்க. 1980, 1984, அப்புறமா நம்பூதிரிபாடெல்லாம் கலைச்சி விட்டாங்களே 1957. இதெல்லாம் எவ்வளவு வேர்ல்டுல ஒரு கம்யூனிஸ்ட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி கேரளால அமைஞ்சு இது வரைக்கும் எந்த இதுவும் கிடையாது. இந்த கலாச்சாரத்தை அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, இன்னைக்கு பிஜேபி எவ்வளவு அத்துமீறுதோ அதுக்கு சமமாக அல்ல அதை விட கொஞ்சம் கூட காங்கிரஸ் அத்துமீறு. வடகிழக்கு மாநிலம் அப்படிதான் சார் ஆட்சி அமைச்சாங்க. இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து கடும் அத்துமீறல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்க இருந்து பணம் வந்துச்சு. பணம் உங்களுக்கு எங்க இருந்து வருது? ஒவ்வொரு ஸ்டேட்டையும் காலி பண்றீங்க. ஆமா, எப்படி உங்களுக்கு பணம் வருது? எலெக்ஷன் பாண்ட்ல 8000 கோடி வந்து சார். அதே சுப்ரீம் கோர்ட் வந்து எலெக்ஷன் பாண்டு இல்லீகல் சொல்லிச்சு. அந்த எலெக்ஷன் பாண்டு மூலமா வாங்கின பைசாவை நீ ரிட்டர்ன் பண்ண கவர்மெண்ட்டுக்கு அப்படி சொல்லிச்சா? ஆமா, அது சரி. இன்னொரு விவகாரத்தை நம்ம பேசணுமான்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லை. முந்தானத்து பேசணுமான்னு இல்லை, பேசணும்னு சொல்லுங்க. அதில் நம்ம நேரடியாக தானே பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம சுப்ரீம் கோர்ட்டுடைய சந்திரசூட் வீட்டுக்கு அது நம்ம பேசல. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது இது பழைய செய்தி தான், ஆனாலும் இது நம்ம ஒரு செய்தியா பேசித்தான் ஆகணும். சுப்ரீம் கோர்ட் உடைய வந்து நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் சிஜேயினுடைய அவருடைய ஒய்ஃபை அழைச்சிருக்காங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க. அது இன்னைக்கு தான் நம்ம அன்னைக்கு பேசிட்டேன்னா எனக்கு மறந்துருச்சு, நிறைய பேசிட்டு இருக்கனால. அதுல பிரைம் மினிஸ்டர் போய் கலந்துருக்காரு மோடி, அவங்க வீட்டுக்கு போய். சார் அது கலந்துக்க கூடாது சார், கலந்துக்க கூடாது. எந்த இருந்தாலும் கலந்து கூடாது. அப்ப சரி, கலந்துருக்க கூடாது இல்ல. அப்ப எப்படி அந்த அம்மா அழைச்சாங்க புருஷன்கிட்ட கேட்காம, சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதிகிட்ட கேட்காம, ஐயா புருஷன்ட்ட கேட்காம எப்படி நான் வந்து ஒரு நாட்டுடைய பிரதமர் அந்த அம்மா அழைச்சாங்க? சரி, அழைச்சாங்க, இவங்க எப்படி போனாங்க? இல்ல, அவங்க அழைச்சாங்க போனாங்கன்றாரு. இது மோடி செஞ்சது தப்பு. சார், அப்ப சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அழைக்க கூடாதுன்னு சொல்ல முடியாதா? அப்படி கிடையாது சார். ஒரு ஜட்ஜுன்னா சுப்ரீம் கோர்ட் யாரா இருந்தா நியூட்ரலா இருக்கணும் சார். எந்த ஒரு பவர்ல இருக்க நீ குடுக்கிற ஜட்ஜ்மெண்ட் என்னால நம்பறதுக்கு முடியாது இல்ல சில சமயம். ஆமா, அவர் இந்துத்துவா இதுவா இருக்கிறாரு, ஒரு இதுலான்ட்டு அப்படியே இதுக்கு இல்ல. சஞ்சய் ராவத் என்ன சொல்றாரு? ஹி இஸ் அபிஷியல் ஃபோக்கஸ் ஆஃப் சிவசேனா. அவர் சொல்றாரு, நாங்க விக்டிமைஸ்ட், நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்க கட்சிக்கும் உத்தவ் தாக்கரேவுடைய கட்சிக்கும் என்சிபிக்கும் பெரும் கொடுமை நடந்துச்சு. அந்த கொடுமைக்கான தீர்ப்புக்கு we have been waiting the verdict. தீர்ப்புக்காக நாங்க வெயிட் பண்றோம். இந்த நேரத்துல மோடியும் அதுல கன்சர்ன் தொடர்புடைய ஒரு ஆளு தான். அவரை கூப்பிட்டு அவரு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி வீட்டுக்குள்ள போய் என்னது பாபா பாட்டு இல்ல விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணா எங்களுக்கு எப்படி தீபாதனை செய்யற தப்பு இல்ல, தனி செஞ்சுக்கோ. தலைமை நீதிபதி வீட்டுல போய் எல்லாரும் சேர்ந்து தீபாதனை காட்டினா எங்களுக்கு டவுட்டும் பரபரப்பும் ஆன்சைட்டியும் உண்மையா வரும் சார் எல்லாருக்குமே. ஆமா, அப்ப இல்ல என்ன கேள்வினா, சந்திரசூட்டுடைய மனைவி எப்படி அழைத்தார்கள், அதை நீதிபதி எப்படி அனுமதித்தார், அவர் எப்படி அனுமதித்தாலும் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய மோடி எப்படி சென்றார்? உன்ன சந்திரசூட் வந்து ஒரு ஜெனியூன் பெர்சன் அப்படிதான் எல்லாரும் வச்சிருக்கோம். ஆமா, ஏன்னா இந்த எலெக்ஷன் பாண்ட் சரி நிறைய வந்து எலெக்ஷன் பாண்ட் கொண்டு வந்து அவரு தானே. இல்ல இது அவர் நினைச்சிருந்தா அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னு டிஸ்கவுண்ட் பண்ணிருக்கலாமே. ஆமா, அதுதானே பிஜேபி பெரிய தோல்வி ஆயிட்டு. இல்ல நான் வந்து எனக்கு இப்ப குடுக்கறது முடியாது, 2 மாசம் கழிச்சு அதெல்லாம் முடியாது. உடனே எப்படி கொடுக்க முடிஞ்சது? எலெக்ஷன் என்னெல்லாமோ தடுக்கிறதுல பண்ணி பார்த்தாங்க. ஆமா, உடனே குடு இல்ல 23,000 அக்கௌண்ட் இருக்கு, அது
டக்குன்னு அடிச்சா கிருன்னு வரப்போகுது. ஆமா, குட்டி கண்ணா சுஃபியான் எல்லாரும் வந்துருமே, தூக்கி கையில கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 23,000 டக்கு டக்குன்னு 24 நிமிஷம். இப்படிப்பட்ட இது வந்து இதுல வந்து ஆனால் இதுல கொஞ்சம் சரி இருக்காரு. சரிஞ்சு இருக்கு. ஒருவேளை இல்ல அவர் ஒருவேளை நான் சும்மா கேட்கிறேன், அரசியல் தான் நம்ம பேசுற, யாரும் தப்பா நினைக்க, இன்னொரு 10 நாள் 20 நாள் 1 மாசம் 2 மாசத்துல அவர் ரிட்டையர்ட் ஆக போறாரு. ஆமா, அதுக்கப்புறம் அவருக்கு சதானந்தன் முன்னாடி ஒரு நம்ம ஈரோட்டுக்காரர் ஒருத்தருக்கு கேரளா கவர்னர் ஆக்கினாங்களே. ஆமா, அப்புறமா இவரு பாபரி மஸ்ஜித் தீர்ப்பு கொடுத்தாரு, ரஞ்சன் கோகாய். ஆமா, அத மாதிரி இவருக்கு அதுதான் சார் இருக்குமோ. ஆமா, இருக்கும் சார். அதுல இதுல என்ன இருக்கு, இது இருக்குமோ, அது பட வர்த்தனம் தானே சார். இருக்கலாம் இருக்கலாம். அப்படிதான் சார். நாம வந்து ஜட்ஜி எப்பவுமே கண்ணியப்படுத்துறோம், அதுல வந்து குறவு இல்ல. இல்ல நம்ம வந்து தீர்ப்பை விமர்சிக்கலாம், இது கூட ஜட்ஜியை நாம ஜட்ஜிக்கு வந்து உள்நோக்கம் அவங்க உள்நோக்கம் நம்ம சொல்லல. நாம வந்து என்ன சொல்லி இருக்கிறீங்கன்னா தீர்ப்பு நம்ம, ஆனாலும் நீங்க ஒரு கருத்து நம்ம வைக்கிறோம் இந்த மாதிரி தீர்ப்பை இது பண்ணல. நான் தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜி நம்ம இது இல்ல, அதை பத்தி எதுவுமே அவர் கொடுக்கல. அவர் இண்டிவிஜுவலா நடந்துகிட்டது தவறு, அரசியலமைப்பு பிரகாரம் தவறு தான் நான் நினைப்பேன். சரி, அது வந்து எத்திக்ஸ், இந்தியாவுடைய மோரல், கான்ஸ்டிடியூஷன் பைண்டிங், சாவரின் எல்லா சிந்தனைகளுக்கும், நடுநிலை சிந்தனைகளுக்கும், மனிதனுடைய உளவியல் ரீதியாகவும் இது தவறு. அதான் சஞ்சய் ராவத் சொல்றாரு, பாதிக்கப்பட்டது நாங்கள் விக்டிம்ஸ், we have been awaiting the verdict. At the same time, the concerned authority, relevant people, Modi is one of the part of this judgment. Why did he அது அவர் வந்து இந்த பூஜால போய் கலந்துக்கிட்டார் அப்படின்னு he is raising the question. Lot of the dissent movement is going on. ஒரு ஹார்ட் கோர் டிபேட் இஸ் கோயிங் ஆன் அமங் த சிச்சுவேஷன். இதுதான் பிரதமர் மோடி அவர்கள் நம்முடைய விநாயகருடைய பூஜைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி வீட்டுக்கு சென்றதற்கான தகுதி. சார் இப்ப இங்க பத்திக்கிட்டே இருக்கு, உதயநிதி துணை முதல்வர் கடைசியில் உதயநிதி கொண்டு வந்துட்டீங்களே, அது அன்னைக்கு ஏன் கேக்குறீங்க? ஒரே பரபரப்பு, எல்லா மீடியாக்களும் ஒரு 4 நாளைக்கு முன்னாடியா. ஆமா சார், எல்லாரும் வெயிட் பண்ணாங்க, தலைப்பு 5 மணி வரைக்கும் இல்ல. ஆமா, அப்ப நான் வந்து ஹெட்டா இருக்கேன், என்ன லேட் ஆகுது? இல்ல சார், இன்னைக்கு உதயநிதி வந்து துணை முதல்வராக போறாரு. ஆமா சார், சார் பேர் சொல்லல சார், பிரபலமான தொலைக்காட்சி டிபேட்டுக்கு புகழ் பெற்றது, 5 மணி வரைக்கும் தலைப்படுகல சார். ஆமா சார், சொல்லுங்க சார் நீங்க. ஆமா, உண்மையில ஏன்னா துரைமுக எதிர்ப்பு தெரிஞ்சு அவர் அடங்கிட்டாரு. அவர் இளைஞர், அவர் ஒண்டிதான் இது இருந்தது. இப்ப வந்து கிளியர் ஆயிடுச்சு. இப்ப எப்ப அனௌன்ஸ் பண்ற போறான்னு தெரியல, அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆமா, இந்த மாதிரி பரபரப்புலாம் வராது. அதுல கூட நல்ல நாளை பார்த்து, அது அவங்க பூஜை பண்ணுவாங்க. அந்த அம்மா இருக்காங்கல்ல, நம்ம அக்கா துர்கா, அவங்க வந்து ரொம்ப ஹிந்து மத அனுஷ்டானங்களை, இந்த மாதிரி என்னமோ சொல்றீங்களா, ராகு காலம், யோகண்டம் இதெல்லாம் பார்க்கக்கூடியவங்க. அவங்க அதெல்லாம் பார்த்து நல்ல நாள், கெட்ட நாள், வளர்ப்புற தேய்ப்புற. அப்புறம் இவரு தம்பி உதயநிதியுடைய என்ன சாதகம், அது என்ன ஜாதகம், அதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கு. ஆமா, அதெல்லாம் போய் பாக்குறாங்க. திருநெல்லீஸ்வரர் கோயிலுக்கு போறாங்க. இதெல்லாம் இவங்க அட்ஜஸ்ட், இவங்க வெளிய பத்தி சனாதன தர்மத்தை பத்தி பேசுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இந்த தர்மம் சொல்ற வேலைகள் ஒரு பக்கம் நடக்கும். ஆனா அவங்களுக்கு 2 காய், யாருக்கு? ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும். சரி, ஒண்ணு நம்ம துர்காமா செய்யறது ஒருவேளை இருக்குமோ, சரி என்ன செஞ்சா நமக்கு நன்மை, ஏதோ பூஜையை பண்ணிட்டு நம்ம இப்படி சனாதன தர்மத்தை பத்தி பேசிக்கிட்டே திரிவோம். ஆமா அப்படின்ட்டாங்க. நேத்து சனாதன தர்மம்னு ஒரு கேள்வி வந்துட்டு பவன் கல்யாண் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு, சனாதன தர்மத்தை எவனாலே ஒழிக்க முடியாது. எனக்கு என்னமோ மண்டையில இது என்ன, நான் நினைச்சேன் உதயநிதிக்கு பதில் சொன்ன மாதிரி இருக்கடா. இல்ல அது இல்ல, நான் தான் சொல்றேனே, இந்த திமுக இவங்க சனாதன எதிர்ப்புலாம் கும்மிடி பூமி தாண்டி போவாது சார், போவாது. ஏன்னா அது அங்க எடுபடாது சார், புரியுதுங்களா? கும்மிடி பூண்டியோட நிக்குதுங்க. ஆமா, அதுக்கு மேல போவாது. சரி, அவரே இதுதான்ட்டு. ரஜினி பாத்தீங்களா, அரசியல்லாம் கேட்க கூடாது, உதயநிதி அவர் கேட்க கூடாது. ஆமா, ஏன்னா அவரு இல்ல, உன்னை கேட்டா உதயநிதி உன்னை அவளை கழுவி ஊத்துனாரு. ஆமா, வயசானவங்களுக்கு இவனை அரசியல் வருதுதா, வயசான பிறகு இப்ப இது ஆயிடுச்சு. இது செல்வ பெருந்தகை விசாரிக்கணும்னு சொல்றாங்க. ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல சொன்னது மாயாவதி இல்ல, இப்ப மாயாவதி அந்த கட்சியும் சொல்லிருக்காங்க. அந்த கட்சியில இப்ப போனாலும் செல்வ பெருந்தகை ஆரம்ப கட்டத்துல பூவை மூர்த்தியோடு நெருக்கமாக இருந்தாரு. பல வழக்குகள் அவர்கள் நெருக்கமாக. யாரு இவரு புதிய? ஆமா ஆமா, கிருஷ்ணமூர்த்தி, டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி ஒரு இருந்தாரு. கடைசியில விடுதலை சிறுத்தைகள் கூட எம்எல்ஏவும் இருந்தாரு. ஆனா இப்ப வந்து காங்கிரஸ் தேசிய தலைவர். ஆம்ஸ்டாங் மாதிரியே தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவராகவும் இருந்தாரு.
இவ்வளவு கூட இருந்தாரு. எத்தனை கட்சி போயிருக்காரு? மத்த கட்சியும் போயிட்டு வந்துட்டாரு. எல்லா கட்சிக்கும் போய் கடைசியில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராகியும் போயிட்டாரு. ஆமா. அதனால இப்ப இதுல செல்வ பெருந்தகைக்கு மேல அவங்க வச்ச குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்கட்டு. ஆனால் இன்னொரு விஷயத்த கவனிச்சீங்களா? இது ஆம்ஸ்ட்ராங் கொலை விஷயம் இப்ப அதிகமா செய்தியாக்கப்படவில்லை. திமுக அதை அழுத்துகிறது என்ற செய்தியும் வந்திருக்கிறது. ஆமா, அது எந்தன்னு தெரியல. இப்ப நேத்து காக்கா தோப்பு பாலாஜி அவனத்துல போட்டு தள்ளிட்டாங்களா? அவங்க அம்மா சொல்லும் போது அவன் செந்தில் சம்பவம் என்ன சம்பவ செந்தில் தான் இதுக்கு காரணம், திமுக காரங்க விளங்க மாட்டாங்கிறத அவங்க சொல்லி மண்ணலி போட்டு என் பிள்ளைய நான் எத்தனையோ வருஷம் தவம் இருந்து பெத்தேன். ஆமா, திருந்திட்டாரு, திருந்தின பிள்ளைய அந்த அம்மா சத்தம் போடுறாங்க. ஆனா அவர் மேல 50 கேஸுக்கு மேல இருக்கு, 6 கொலை கேஸ், சட்டம் தன் கடமை. ஆகவே இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, பெருந்தகையுடைய மேல அந்த அம்மா குற்றச்சாட்டு வைத்தாலும் போகட்டும், திமுக அந்த வழக்கை வேற விதமா கையாளுகிறதுங்கிற ஒரு டவுட். அந்த இது உன்னங்கிட்ட இப்ப எலெக்ஷன் இங்க நெருங்கும் போது அதனால டம்மி பண்ணிட்டாங்களோ? அதுவும் டம்மி ஆகிட்ட. இப்ப வேலுமணி மேல கேஸ் போட்டிருக்காங்க. அது போடத்தான் செய்வாங்க. வேலுமணி மேல போட்டு நினைச்ச வேலுமணி 2018 உண்மையில சார் வேலுமணி மோடியுடைய செல்ல பிள்ளை. சரி, நான் கேட்கிறேன், வேலுமணி சத்குரு யாரு அவர் பேரு? சத்குரு ஐயாவுக்கு அங்க நெருக்கமான. ஆமா, கோயம்புத்தூர். சார் நான் கேட்கிறேன், ஆனா இவர் மேல கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு அந்த கார்பரேஷன் கமிஷனர் இந்த கார்த்திகேயன் மேலயோ எந்த இல்லையே சார். அந்த டெண்டர் எடுத்தவர் மேலயும் எந்த இது இல்ல. கார்த்திகேயன் மேல எஃப்ஐஆர் இல்ல சார். கார்த்திகேயன் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொன்னது யாரு? இதே திமுக தான். மறுபடியும் ஆட்சி வந்த பிறகு அதே ஊழலை கொண்டு வச்சது யாரு? திமுக தான். அப்ப இதுல என்ன இருக்கு? ஆமா, செந்தில் பாலாஜி மீது ஊழல் குற்றச்சாட்டு அடுக்கடுக்காக பொது வெளியில பேசினது யாரு? இதே ஸ்டாலின். உன்னங்கிட்ட அசம்பிளிலே பேசியிருக்காரு. செந்தில் பாலாஜி அரசு பண்ணும்போது குடும்பத்தோடு போய் பார்த்தது யாரு? இதே இதுதான். அப்ப என்ன பேசுகிறீர்கள் நேயர்களே? இதுக்கு மேல பேச முடியாது, புரிஞ்சுக்கிடுங்க. ஆமா, இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் புரிஞ்சுக்கிங்க. நம்ம எல்லாத்தையும் பேசிட்டோம், பிஜேபியும் பேசியிருக்கோம், டிஎம்கே எல்லாத்தையும் பேசியிருக்கோம். நம்ம இது மாதிரி ஒரு ஆதாரமான செய்திகளை உங்களுக்கு தர காத்திருக்கிறோம். ஐயா, இன்னைக்கு இதோ நிறுத்திக்கலாமா? போதும் சார். இன்னும் பரபரப்பான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.